அதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. ஆமாம் ஆமாம், நான் 2 நாளில் வந்துடுவேன். ஹலோ, சொல்லு வெண்பா. பாரதி ஏதாவது உனக்கு கால் பண்ணாளா? இல்லையே, உன் ஃப்ரெண்ட் எதுக்கு எனக்கு கால் பண்ண போறா? என்னாச்சுடி? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சொல்லு வெண்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. ஹாய். அறிவு இருக்காடி உனக்கு? நேத்து எங்கடி போன? நானும் உங்க அண்ணனும் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிருந்த? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ சிரிச்சன்னு வச்சுக்கோ, ஏன் கொன்னுடுவேன் உன்னை. சிரிக்காம என்னடி பண்ண சொல்ற? நேத்து நான் எங்கேயும் போல, வீட்டுல தான் இருந்தேன். எங்க அண்ணன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். நேத்து என் உட்பி சென்னை வந்திருந்தாரு, அப்படியே என்னை பார்த்துட்டு போலான்னு வந்தாரு. என் மொபைல் வேற ஒரே ப்ராப்ளமா போச்சு. அதை சரி பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணி லீவ் சொல்லுடான்னு சொல்லியிருந்தேன். அவன் இப்படி கேம் ஆடுவான்னு நினைக்கல. நேத்து இந்நேரம் வெண்பாவோட ஷாப்பிங் ஹோட்டல்னு செம்மையா என்ஜாய் பண்ணண்டா. இந்நேரம் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு டென்ஷன் ஆயிருப்பா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குடா. வெண்பா, என்னடி உன் ஆளோட சாட்டிங்கா? ஏ புடி. எல்லாம் எனக்கு தெரியும். சொல்றேன். எங்கடி இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? 2 பேண்டேஜா கொடுத்துருங்க. அது வந்து நேத்து நீ சங்கீதா அடிச்சல்ல, அதனால அவன் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான். வழியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்ப அவனுக்கு தான் நான் மெடிசன் வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஆபீஸ் வர மாட்டேன்டி, லீவ் சொல்லிரு. சொன்னா கேளுடா, இந்த டேப்லெட் சாப்பிடு, அப்பதான் பெயின் குறையும். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? வா வெண்பா. நான் திட்டினதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா? என்ன பழிவாங்க தானே இப்படி பண்ண? எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், கல்யாணம், கமிட்மெண்ட், சென்டிமெண்ட் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா வெண்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பா. கடைசி வரைக்கும் உன் கூட டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் வெண்பா. உன் ஃப்ரீடம்ல எந்த விதத்திலையும் தலையிட மாட்டேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், என்னடா நடக்குதுங்க? ஏய் சங்கீத், ஏய் வெண்பா, ஏய் என்னடி? ஏய் விடுறி. ஏய் சங்கீத், என்ன கொன்ன செம்ம இன்ட்ரெஸ்டிங் டி. இதெல்லாம் சரியா வராது. 2 days வெயிட் பண்ணு, நான் பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவேன். அப்புறம் நான் வெண்பாவை ஹாஸ்டல்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். உன்னை இங்க தனியா இருக்காதன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. என்ன? நீ இன்னைக்கே பெங்களூர் கிளம்பி போயிட. வெண்பாவும் கமிட் ஆயிட்டா. ப்ளீஸ் டி. பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ண போற பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே?
அப்படிதான். பார்த்திருப்ப. என்னாச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன? ஹலோ ஜஸ்டர். என்ன ப்ராப்ளம்? திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஓ, இதான் என்னோட கார்டு. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க. வரேன் மேடம். ஓகே. ஏன்பா தம்பி, பேக்கெட்ல எதனா மொபைல் பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. சார் 2 பேரும் குடிச்சிருக்காங்க சார். ஓஹோ. சார் பாக்கெட்ல மொபைல் இருக்கு சார். கொடு. யோ பரமசிவம், அந்த கார்ல எதனா மொபைல் இருக்கான்னு பாரு. சரிங்க சார். இந்தாங்க சார். கொடு. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு. எடுத்த விஷயத்த சொல்லு. சார் ரிங்கு போகுது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இங்கேயும் அவனை எடுக்க மாட்டேங்கிறாயா? ஹலோ, J2 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் பேசுறேங்க. இந்த போன் யாருது? சார் என்ன சார் ஆச்சு? அடையாள சிக்னல் கிட்ட பெரிய ஆக்சிடென்ட். ஆளு அன்கான்சியஸ். அவர் பாக்கெட்ல இருந்தா போன் எடுத்து பேசுறேன். சார் இது என் கம்பெனியில் வேலை பார்க்குற சண்முகத்தோட நம்பர் சார். ஓ, இவர் பேர் சண்முகமா? ஆமா சார். அவர் வீட்டுக்கு போன் பண்ண யாரும் போன் எடுக்கல. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் சண்முகத்துக்கு என்னாச்சு சார்? நீங்க உடனே கிளம்பி ஜிஹெச்ல வந்து பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மா, என்னம்மா அது? என்னடா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சீக்கிரமா வாடான்னு வர சொல்லிட்டு இப்படி திடுதுப்புன்னு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்திருக்க? டேய், நீதான் உண்மையா சொல்லி கூப்பிட்டா வரமாட்டியேடா. நான் தான் முதலே சொல்லியிருக்கேன்ல, எப்ப நான் சொந்தமா ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறேனோ அப்பதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஐயோ டேய், சில சமயம் கல்யாணம் பண்ற ராசி அப்படியே அள்ளி கொடுக்கும்டா. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல 10 ஷாப் ஓபன் பண்ணலாம். என்ன அள்ளி கொடுக்குதோ கிள்ளி கொடுக்குதோ, எனக்கு கல்யாணம் வேணாம். உங்க அப்பா கிட்ட வந்து நீயே பேசிக்கோ. அவராச்சு நீயாச்சு. டேய் நீ அதை சொல்லுடா. நானும் கல்யாணம் வேணான்னு தான் அடம் பிடிச்சேன். ஆனா இப்போ 2 குழந்தைங்களை பெற்றுட்டு குடும்பஸ்தனா மாறிட்டேன்ல. எல்லாம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போக போக செட் ஆயிடும். வா. என்னது செட் ஆயிடுமா? இவங்க தான் அம்மா, இவர் தான் மாப்பிள்ள, அவர் ஃப்ரெண்டு. மாப்பிள்ள கலையா இருக்காருல்ல? பிடிக்கலன்னு சொல்லிடு, கல்யாணம் கேன்சல் ஆயிடும். ஏன் நாங்களாம் குழந்தை குட்டி பத்து குடும்பஸ்தனாக வேண்டாமா? ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும், போக போக செட் ஆயிடும்.